வெல்கம் டு யூஸ்ஃபுல் டாக்ஸ் பாட்காஸ்ட். இப்போ நம்ம கூட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜம், ஜிம் ட்ரைனர் சார். இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணி ஆகணுமா? ஏன் டயட் ஃபாலோ பண்ணோம்? ஏன்னா ஜிம்முக்கு போகிறவங்க வந்து கண்டிப்பாக டயட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜிம் போகிறவங்க ஏன் டயட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற இந்தியன் ஃபுட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். இப்போ ரைஸ் எடுக்கிறோன்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அடிப்படுது, ஒரு கீரலே படுது அப்படிங்கிறப்ப அந்த ப்ரோட்டீன் தான் வந்து ஃபில் பண்ணி அதை சரி பண்ண முடியும். அப்படி இருக்கப்ப நம்ம ஜிம்மில் போயிட்டு அதிகமான வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறோம், லிஃப்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறோங்கிறப்ப நம்ம மசிலில் சின்ன சின்ன டியர்ஸ் ஏற்படும். அந்த டியர்ஸை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம். அப்படி நம்ம வந்துட்டு ப்ரோட்டீன் எடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம சப்ளிமெண்ட்டாக ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை அதர் வேயில் வந்துட்டு தனியாக டேரெக்டாக ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபுட்லேருந்து எடுக்கணும்னு நினச்சோன்னா, இப்போ ரைஸ் எடுத்தோம்னா ரைஸ் நிறைய கார்ப்ஸ் தான் இருக்கும், அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரோட்டீன் எதில் இருக்குங்கிறத பார்த்து அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வே ப்ரோட்டீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்னென்னா, பாலில் இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது ஃபேட்டு கார்ப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ப்ரோட்டீன் மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. அதான் வே ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இது நிறையா ஃபார்மில் இருக்குது. வே வந்துட்டு நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு இது, நான் வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றேன். இப்போ வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன் ஓகே. இப்போ ரெண்டுத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ வெஜிடேரியன்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, நான்வெஜ்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் நான்வெஜ்ஜில் என்னென்னா, அதில் வந்து அமினோ ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து நம்ம உடம்புக்கு அது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கணும்னா ஒரு 12 அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படும். நீங்கள் வந்து இப்போ நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிக்கன் மட்டன் அது மாதிரி எடுக்கிறீங்கிறப்ப உங்களுக்கு அதில் எல்லா அமினோ ஆசிட்டுமே அதுவே கம்பைண்டாக எல்லாமே இருக்கும். ஆனால் வெஜிடேரியன் வரப்போ அப்படி இருக்காது. இப்போ ஒரு பருப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 4-5 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும், மற்றதெல்லாம் மிஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேறு ஃபுட்டு இப்போ நம்ம இந்தியன் ஃபுட் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா, ரைஸ் எடுக்கிறோன்னா ரைஸுக்கு வந்து நம்ம சாம்பார் எடுத்துப்போம். அது வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். இப்போ ரைஸ் வந்து கார்ப்ஸ், அதுக்கு பதிலாக நம்ம வந்து பருப்பு எடுத்துக்கணும். சாம்பார் போடுறப்ப அதில் பருப்பு போடுவாங்க, அது வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக மாறிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு ரைஸ்லேருந்து கார்ப்ஸ் கிடச்சிரும், பருப்புலேருந்து ப்ரோட்டீன் கிடச்சிரும். ஃபேட்டுக்கு எண்ணெய் அது மாதிரி ஊற்றுனா எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வெஜிடேரியனில் தான் ப்ரோட்டீன் வேணும்னா, வெஜிடேரியனில் நிறைய சோர்ஸ் இருக்குது. இப்போ மில்கில் கூட நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் கன்சிடர் பண்ணலாம். ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு எடுக்க முடியலங்கிறப்ப நான் உங்களுக்கு இந்த பயிர் வகைகள்லாம் இருக்கும், அதில் வந்துட்டு பச்சை பயிறு, இந்த கொண்டைக்கடலை, அதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பீப்புள் பண்ணுற என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் சடனாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ரைஸ் தான் சாப்பிட்றீங்கன்னா, கம்மியாக ரைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதை விட்டுட்டு ஒரே அடியாக நீங்கள் டேரெக்டாக ஒரே நாள்லேயே நான் 500 கிராம் சாப்பிட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட நிறையா தகவல் எடுத்துனோம். ப்ரோட்டீன் எப்படி எடுக்கிறதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.